நீங்க எப்பவாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கலாம்னு நினைச்சு, ஒரு பெரிய தடிமனான புத்தகத்த பார்த்த உடனே மலைத்து போயி, ஆ அத அப்படியே மூடி வச்சிருக்கீங்களா? ஆமா, அது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். கண்டிப்பா. ஆனா, அதே சமயம் எந்த ஒரு சலிப்பும் இல்லாம, உங்க மொபைல்ல ஒரு வாட்ஸ்அப் சாட்ல நண்பர்கிட்ட பல மணி நேரம் தொடர்ந்து விவாதிச்சிருப்பீங்க. இது ஏன் நடக்குதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் புத்தகம் மூளைக்கு சோர்வ குடுக்குது. ஆமா. உடனே தூக்கம் வந்துருது. ஆனா ஒரு சாதாரண உரையாடல் நம்மள மணிக்கணக்கா விழிப்போட வச்சிருக்கு. இந்த முரண்பாடு ஏன் நிகழுது? இத பத்தி தான் இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம பேச போறோம். நான் உங்கள வரவேற்கிறேன். இந்த முரண்பாடு தான் இப்போ உலகங்களிலும் உள்ள கல்வியாளர்கள ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட ஓய்வு பெற்ற முதல்வர் திரு எஸ் சிவகுமார் அவங்க எழுதின ஒரு உளவியல் ஆய்வத்தான் நாம அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு இது. ஏன்னா மனித மூளை பரிணாம வளர்ச்சியில தகவல்களை எப்படி உள்வாங்க கத்துக்குச்சு அப்படிங்கறதோட அடிப்படையே இதுல தான் அடங்கியிருக்கு. அதாவது மாணவர்களுக்கு கற்கும் ஆர்வம் இல்லாதது இங்க பிரச்சனை இல்ல. எக்ஸாக்ட்லி. அவங்க திறமையின்மை காரணமே இல்ல. அந்த தகவல் அவங்க மூளைக்கு வந்து சேர்ற அந்த விதம், அந்த ஃபார்மட் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான பிரச்சனை. அப்போ பல்லாயிரம் வருஷமா நாம ஃபாலோ பண்ற அந்த வாசிப்பு அப்படிங்கிற பழக்கமே நம்ம மூளைக்கு எதிரானதா? அப்படி நேரடியா சொல்ல முடியாது. ஆனா மூளை இயற்கையாவே உரையாடல தேடுற விதத்துல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓ! அதனாலதான் அந்த ஆய்வுல தற்போதைய கல்வி முறையில இருக்கிற நீண்ட உரை, அதாவது அந்த லாங் டெக்ஸ்ட் வடிவான பாடங்கள மாணவர்கள் படிக்க விரும்புறதில்லன்னு சொல்லியிருக்காங்களா? கரெக்ட். ஒரு நீண்ட உரை அப்படிங்கிறது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. அத ஒரு மோனோலாகுன்னு சொல்லலாம். ஆமா. புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கு. நாம அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் மூளைக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. அது வெறும் பார்வையாளரா மட்டுமே இருக்கு. சோ ஒரே மாதிரியான விளக்கங்கள் ஈடுபாட்டை குறைச்சு, சிந்தனையை முடக்கி, வெறும் மனப்பாடத்துக்கு மட்டும்தான் வழிவகுக்குது. அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப சலிப்பான, சுவையே இல்லாத ஒரு உணவ ஒரு பெரிய தட்டுல வச்சு வலுக்கட்டாயமா சாப்பிட சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியான உதாரணம். ஆனா அதே மாணவர்கள் கிட்ட ஒரு மொபைலையோ, வீடியோவையோ இல்ல ஏஐயோ குடுத்தா அவங்களோட ஈடுபாடு உச்சத்த அடையுது. இது எப்படி? இத ஒரு டான்ஸ்னு வச்சுப்போம். மேடையில ஒருத்தர் மட்டுமே தொடர்ந்து 3 மணி நேரம் பேசினா சலிப்பு வந்துடும். ஆனா பார்வையாளர்களையும் அதுல பங்கேற்க வச்சா அது ஒரு உரையாடல் ஆகிடும். 2 தரப்பும் ஈடு கொடுத்து நகரும் போது சலிப்பு வராது. உண்மைதான். இன்னைக்கு மாணவர்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அவங்க வெறும் பார்வையாளர்கள் கிடையாது. அவங்க பங்கேற்பாளர்கள். ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, ஸ்கிரீன் உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஓ! இந்த இருவழி தொடர்பு தான் மூளைய விழிப்போட வச்சிருக்கு. ஆனா புத்தகங்கள்ல இந்த இன்டராக்ஷன் இல்ல. ஆமா. அதனாலதான் பத்திய படிக்கும்போது வார்த்தைகளை வாசிக்கிறோமே தவிர அதோட ஆழமான பொருளை மூளை உணர்றதில்ல. கற்றல் ரொம்ப மேலோட்டமா தான் நடக்குது. சரி, தகவல் வழங்கப்படும் வடிவம் தான் பிரச்சனை அப்படின்னா, அந்த வடிவத்தை எப்படி மாத்துறது? இங்க தான் சிவகுமார் அவங்களோட கட்டுரை ஏஐயே ஒரு தீர்வா முன்வைக்குது இல்லையா? கண்டிப்பா. அதாவது பாட புத்தகங்களை வெறும் பத்திகளா படிக்கிறதுக்கு பதிலா ஏஐ மூலமா அதை ஒரு சாட் மாதிரி ஒரு உரையாடலா மாத்துறது. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி சாத்தியம்? அந்த மூலக்கட்டுரையில ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. பழைய முறையில அறிவியல் புத்தகம் எப்படி இருக்கும்? வந்து நீர் மனிதர்களுக்கு அவசியம். அது குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படுது. ஆமா, அப்படின்னு ஒரு பெரிய பத்தியா இருக்கும். இத படிக்கும்போது மூளைக்கு எந்த சவாலும் இல்ல. ஆனா இத ஒரு ஏஐ சாட்பாட் மூலமா மாத்தும்போது அதாவது மாணவன் நேரடியா ஏஐ கிட்ட, ஆ நீர் ஏன் அவசியம்னு கேக்குறான். கரெக்ட். அதுக்கு ஏஐ நீர் இல்லாம மனிதர்கள் வாழ முடியாதுன்னு பதில் சொல்லுது. உடனே மாணவன், சரி அது எதற்கெல்லாம் பயன்படும் கேக்குறான். ஏஐ வந்து குடிப்பதற்கு, விவசாயத்திற்குன்னு உரையாடல தொடருது. இங்க கவனிச்சிங்களா? மாணவன் தனக்கு தேவையான தகவலை தானே தோண்டி எடுக்கிறான். தகவல் அவன் மேல திணிக்கப்படல. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு எந்திரத்துக்கிட்ட பேசுறது எப்படி ஆழமான புரிதலை ஏற்படுத்தும்? இது வெறும் ஒரு சாதாரண கேள்வி பதில் விளையாட்டு மாதிரி, ஒரு குவிஸ் மாதிரி தோணலையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இத சாதாரண கேள்வி பதில்னு சுருக்கிடக்கூடாது. இது சாக்ரட்டிஸ் காலத்து உரையாடல் முறை மாதிரி. சாக்ரட்டிக் டயலாக்னு சொல்வாங்களே அதவா? எக்ஸாக்ட்லி. வகுப்பறையில ஒரு மாணவன் தொடர்ந்து 10 கேள்வி கேட்க தயங்குவான். மத்தவங்க சிரிப்பாங்களோங்கிற பயம் இருக்கும். ஆமா, என் கேள்வி முட்டாள்தனமா இருக்குமோன்னு தோணும். ஆனா ஒரு ஏஐ கிட்ட அந்த பயம் இல்ல. அது சலிக்காம பதில் சொல்லும்.
தனக்கு புரியிற வரைக்கும் ஒரு சிக்கலான விஷயத்த திரும்ப திரும்ப எளிய மொழியில கேட்கலாம். ஓ, அப்போ கற்றல் அப்படிங்கிறது வெறுமனே தகவலை உள்வாங்குற செயல் இல்ல, அத அறிவை கூட்டா உருவாக்குற ஒரு செயல் ஆகிடுது. ஆமா, கோ-கிரியேஷன் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம். பயம் இல்லாம கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த உரையாடல் முறை மனித மூளைக்கு ஏன் இவ்ளோ பிடிச்சிருக்கு? இதோட உளவியல் பின்னணி என்ன? கட்டுரையில 5 முக்கியமான உளவியல் கோட்பாடுகளை பத்தி பேசியிருக்காங்க. முதலாவது ஆக்டிவ் லேர்னிங், அதாவது செயலில் ஈடுபட்டு கற்றல். ஓ, அதாவது பாசிவா இல்லாம ஆக்டிவா இருக்கிறது. கரெக்ட். நீண்ட உரைய படிக்கும்போது மூளை ஓய்வு நிலைக்கு போயிடும். ஆனா கேள்வி கேட்கும்போது மூளை விழிப்படைஞ்சு கற்றல் செயல்ல நேரடியா ஈடுபடுது. மூளை ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதிலுக்கு காத்திருக்கும் போது கவனம் சிதறாது இல்லையா? கண்டிப்பா சிதறாது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு எதிர்ல உள்ளவர் டைப்பிங்னு காட்டும்போது. ஆமா, நம்ம கவனம் மொத்தமும் ஸ்கிரீன்ல தான் இருக்கும். அதேதான். அடுத்து என்ன பதில் வருங்கிற எதிர்பார்ப்பு மூளைய விழிப்பா வச்சிருக்கு. இதுதான் அந்த அட்டென்ஷன் தியரி, அதாவது கவன ஈர்ப்பு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அந்த எதிர்பார்ப்பு மூளையில டோபமைன் அப்படிங்கிற வேதிப்பொருளை சுரக்க வைக்குது. அது கற்றலை ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாத்திடுது. சூப்பர். 2வது தியரி என்ன சொன்னீங்க? கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, அதாவது அறிவை யாரும் மாணவர் மூளைக்குள்ள மொத்தமா திணிக்க முடியாது. அப்போ அவங்களே உருவாக்குறாங்களா? ஆமா, அவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் கிடைக்கிற பதிலும் சேர்ந்து ஒரு செங்கலா அடுக்கி ஒரு கட்டடத்தை உருவாக்குற மாதிரி நாலேஜ பில்ட் பண்றாங்க. வாவ்! எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. இதுல இன்னொரு தியரி இருக்குல்ல, காக்னிட்டிவ் லோட் தியரின்னு. ஆமா, மூளைக்கான சுமை சம்பந்தப்பட்டது. அத நான் ஒரு உதாரணம் மூலமா சொல்லலாமா? இப்போ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுக்கு அடியில ஒரு சின்ன கப்ப கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? தண்ணி ரொம்ப வேகமா வந்து விழும், கப்பல எதுவும் தங்காது, எல்லாம் சிதறிடும். எக்ஸாக்ட்லி. அந்த நீர்வீழ்ச்சி தான் லாங் டெக்ஸ்ட். ஆனா அதே தண்ணிய ஒரு பைப் மூலமா நமக்கு தேவையான அளவு மட்டும் மெதுவா கப்ல பிடிச்சா கப்பு நிறைஞ்சிடும், தண்ணி வேஸ்ட் ஆகாது. அதான் இந்த உரையாடல் முறை அந்த பைப் மாதிரி. இதனால மாணவர்களோட மூளைக்கு ஏற்படுற அந்த அதீத சுமை, அதாவது காக்னிட்டிவ் லோடு குறையுது இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. மனித மூளையோட ஒர்க்கிங் மெமரிக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரே நேரத்துல 7ல இருந்து 9 புது தகவல்களை மட்டும்தான் கையாள முடியும். ஓ, அப்போ நீர்வீழ்ச்சி மாதிரி மொத்தமா கொட்டினா மூளை திணறிடும். ஆமா, ஆனா இப்படி சிறு சிறு பகுதிகளா உரையாடலா பிரிச்சு கொடுக்கும்போது தகவலை சேமிக்கிறதுல சிரமம் இல்ல. புரிந்து கொள்றதுல மூளை முழு கவனத்தையும் செலுத்துது. மூளைக்கு சுமை குறையும் போது இயல்பாவே கற்கும் ஆர்வம் தூண்டப்படும். யாரும் படி படின்னு சொல்ல தேவையில்ல. இதத்தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அதாவது உள்ஊக்கம்னு 4வதா சொல்றாங்க. ஒரு கேம் விளையாடுற மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களே ஆர்வமா போயிடுவாங்க. கரெக்ட். கற்றல் ஒரு சுமையா இல்லாம ஒரு தேடலா மாறும்போது ஊக்கம் உள்ள இருந்தே பிறக்கும். இது 5வது தியரி. ஆக மொத்தம் ஆக்டிவ் லேர்னிங், அட்டென்ஷன், கன்ஸ்ட்ரக்டிவிசம், காக்னிட்டிவ் லோட் குறைவு, அப்புறம் உள் ஊக்கம். இந்த 5ம் இந்த உரையாடல் முறையில இருக்கு. ஆமா, இது அறிவியல் ரீதியா ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இங்கதான் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த ஏஐ முறை இவ்ளோ சூப்பரா இருக்கும்போது இத ஏன் உடனே எல்லா வகுப்பறைகளிலும் செயல்படுத்த முடியல? கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. ஆ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. எல்லா பள்ளிகளிலும் அதிநவீன கம்ப்யூட்டரும் ஏஐ வசதியும் இருக்க வாய்ப்பில்லையே, குறிப்பா கிராமப்புறங்கள்ல. இத அந்த மாணவர்களை இன்னும் பின்னுக்கு தள்ளிடாதா? ரொம்ப முக்கியமான ஒரு சமூக பொருளாதார கேள்வி இது. தொழில்நுட்பம் ஏற்றத்தாழ்வை உருவாக்கிடக் கூடாது, ஆனா இதுக்கு அதிநவீன கம்ப்யூட்டர் தேவையில்லைங்கிறது தான் நிதர்சனம். அப்படியா? வேற என்ன வேணும்? இன்னைக்கு பரவலா கிடைக்கிற சாதாரண ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட் வசதியுமே போதுமானது. மொபைல் ஆப்ஸ் மூலமாவே இது செய்ய முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி மொபைல் வாங்குறது பெரிய பொருளாதார சுமைதானே. ஒரு சாதாரண அரசு பள்ளியில இது சாத்தியமா? ஒவ்வொருத்தருக்கும் தனி சாதனம் தேவையில்லை. இத குழு அடிப்படையிலான கற்றல், அதாவது குரூப் பேஸ்ட் லேர்னிங் மூலமா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஓ, ஒரு 4-5 பேருக்கு ஒரு மொபைல். ஆமா, அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு தலைப்பை விவாதிச்சு ஏஐ கிட்ட என்ன கேள்வி கேட்கலான்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுக்கலாம். வாவ், இது தனித்து படிக்கிறதை விட நல்லா இருக்கே. கண்டிப்பா. இங்க ஏஐ கூட பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சக மாணவர்களோடான அந்த விவாதம் அவங்களோட கூட்டுழைப்பு திறனை, அதாவது கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸை வளர்க்குது. அப்போ மாணவர்கள் ஒரு ஸ்கிரீனுக்குள்ள முடங்கி போகாம தங்களுக்குள்ளும் பேசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல அப்ரோச். கரெக்ட். ஆனா இத வகுப்பறையில செயற்படுத்தும் போது டீச்சர்ஸோட ரோல் என்னவா இருக்கும்?
எல்லாமே ஏஐ பாத்துக்கோன்னா ஆசிரியர்கள் தேவையே இல்லாம போயிடுமா? அப்படி இல்லவே இல்லை. ஆசிரியர்களோட தேவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா அவங்களோட ரோல் மாறும். எப்படி மாறும்? இதுவரைக்கும் அவங்க தகவலை வழங்குபவர்களா, அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸா இருந்தாங்க. இனிமே அவங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸா, கற்றலை ஒருங்கிணைப்பவர்களா மாறுவாங்க. ஓ, மாணவர்கள் சரியான கேள்வி கேக்குறாங்களா, டாபிக்கை விட்டு திசை மாறாம இருக்காங்களான்னு கண்காணிக்கணுமா? ஆமா, தொழில்நுட்பத்தை எப்படி ஒரு டூலா யூஸ் பண்றதுன்னு ஆசிரியர்களுக்கு முதல்ல சரியான பயிற்சி கொடுக்கணும். அதுதான் முதல் படி. சரி, நாம இதுவரைக்கும் அலசினத கொஞ்சம் சுருக்கமா பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. சொல்லுங்க. மாணவர்கள் பாடப்புத்தகங்களை படிக்காததுக்கு அவங்க மேல பழி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. டெக்ஸ்ட் அப்படிங்கறது சாட்டா மாறும்போது வாசிப்பு ஒரு சுமையா இல்லாம தேடலா மாறுது. கரெக்ட். மனப்பாடம் பண்ற ஒரு மாணவன் சுயமா சிந்திச்சு கேள்வி கேட்கிற ஒரு ஆய்வாளனா மாறுறான். ஆமா, கல்வி அப்படிங்கிறது கேள்விகளால் கட்டமைக்கப்படணுமே தவிர வெறும் பதில்களால் இல்லைங்கிறத இந்த ஆய்வு ரொம்ப அழகா சொல்லுது. அருமை. கட்டுரையாளர் சிவகுமார் அவங்களோட ஒரு சக்தி வாய்ந்த வரியோட நாம் இத நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா, அந்த வரி ரொம்ப முக்கியமானது. பாடத்தை வாசிக்க சொல்லாதீர்கள், அதை பேசச் செய்யுங்கள். மாணவர்கள் தாமாகவே கற்றுக்கொள்வார்கள். தகவல் நம்ம கிட்ட பேசத் தொடங்கும் போது நாமும் அதோட சேர்ந்து பயணிக்கிறோம். மனித மூளையோட அந்த இயல்பான தேடல் குணத்தை நவீன தொழில்நுட்பத்தோட இணைக்கிற ஒரு அற்புதமான புள்ளி இது. ஆமா. ஆனா நீங்க விடை பெறுவதற்கு முன்னாடி நான் ஒரு புதிய கோணத்துல ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஏஐ ரொம்ப ஈஸியாக்கி உரையாடலா மாத்தி சின்ன சின்ன துண்டுகளா நமக்கு கொடுத்துடுச்சுன்னா, ரொம்ப கடினமான சலிப்பூட்டக்கூடிய ஒரு நீண்ட கட்டுரையோ இல்ல ஒரு சிக்கலான புத்தகத்தையோ பொறுமையா படிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம இழந்துட மாட்டோமா? கடினமான விஷயங்களை கையாள்ற அந்த காக்னிட்டிவ் என்டியூரன்ஸ், அதாவது மூளையோட சகிப்புத்தன்மை நாளடைவுல அழிஞ்சிடுமா? இது கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஆமா. அடுத்த முறை நீங்க எதையாவது ரொம்ப சுலபமா கத்துக்க ஏஐ யூஸ் பண்ணும்போது இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.